phase 1 phase 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க. phase 1ல கிட்டத்தட்ட 159 பிளாட் போட்டு இப்ப ப்ரீ லான்ச்லயே வந்து கிட்டத்தட்ட 75 பிளாட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. phase 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ எவ்வளவு சீக்கிரமா வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்க வந்து வாங்கிக்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும், அதாவது இங்க வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேஅவுட் வந்து வாங்குனீங்க அப்படின்னா இவங்க சைடுல இருந்து ஒரு LED டிவி வந்து ஆஃபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அரை கிரவுண்ட் வாங்குனீங்க அப்படின்னா டிவி பிளஸ் ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து 15000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் பட்டும் வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்ல வாங்குறவங்க ஒரு 2 இல்ல 3 மடங்கு ஒரு 2 வருஷத்துல என்னுடைய இடத்தோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அப்ரிசியேஷன் இந்த இடத்துல இருக்குங்க. கிரீன்ஃபீல்ட் பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க. சோ இந்த சைட்ல இருந்து பிள்ளைச்சத்திரம் மெட்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இவங்க கிட்ட ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 10 லட்ச ரூபாய்க்கு இவங்க கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர்ல நீங்க முன் பணமா ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபாய வட்டி இல்ல இஎம்ஐ, அதாவது வட்டி இல்ல கடன் இவங்க சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு எஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான லேஅவுட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸோ அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி காமாட்சிங்க. ஸோ மதுரையில் எப்படி மீனாட்சி கையில் கிளி இருக்கோ அதே மாதிரி இவங்களுடைய கையிலையுமே வந்து கிளி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் காஞ்சிக்கு இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். கையால் தறி நெய்யப்பட்டு தாங்க இந்த காஞ்சிபுரத்துக்கு ரொம்பவே வந்து ஃபேமஸ். நான் இப்போ நிற்கக்கூடிய இந்த காஞ்சி காமாட்சி கோயிலில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேஅவுட் எக்ஸாக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து தராங்க. ஸோ அந்த ஆஃபர் என்ன, இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சைட்டுக்கு போகலாம். சென்னையில் இருந்து நீங்கள் சைட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவேங்க. ஸோ இந்த ஹைவேல நீங்க வந்தீங்க அப்படின்னா ராஜகுளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும். இப்போ நான் எக்ஸாக்டா நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து சிட்டியம்பாக்கங்க. இதுல இருந்து இந்த லெஃப்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. நம்ம சைட்டு வையாவூர்ல இருந்து எக்ஸாக்டா உங்களுக்கு காஞ்சிபுரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கு. நேஷனல் ஹைவேக்கும் காஞ்சிபுரம் சிட்டிக்கும் நடுவுல தாங்க நம்ம ஓசியா கார்டன் சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாக்டா நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வையாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க நின்றுட்டு இருக்கேன். சென்னையோட மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரயில்வேஸ் தாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பீச்சில் இருந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் போகக்கூடிய ட்ரெயின் எல்லாமே இந்த வையாவூர் ஸ்டேஷனில் தான் நிற்கும். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சைட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வையாவூர் ஜங்ஷனுங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து போயிடலாம். அப்படியே இந்த சைடு லெஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வையாவூர். இது வந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த ரோடு வந்து உங்களுக்கு வாலாஜாபாத் போகக்கூடிய ரோடுங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஓசியா கார்டன் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வையாவூர்லயே கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் அண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு பேக் சைடு தெரியக்கூடிய குருசேத்ரா பப்ளிக் ஸ்கூல், இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வையாவூர்லயே உங்களுக்கு யுக்தா அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலும் அவைலபிளா இருக்கு. ஸோ காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் நம்மளுடைய சைட்ல இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஆதி பராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. சைட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. இந்த சைட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓசியா கார்டனுங்க. எக்ஸாக்டா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வையாவூர் வில்லேஜ்ல தாங்க இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நிறைய வீடு இருக்கிறத. ஸோ ஊரை ஒட்டின மாதிரி தான் இந்த சைட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா phase 1 phase 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க. phase 1ல கிட்டத்தட்ட 159 பிளாட் போட்டு இப்ப ப்ரீ லான்ச்லயே வந்து கிட்டத்தட்ட 75 பிளாட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. phase 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரமா வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்க வந்து வாங்கிக்கலாம். அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓசியா கார்டன்ல நல்ல தரமான பிளாக் டாப் ரோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரோடோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் அண்ட் 23 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒய்டான ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்தி காம்பவுண்ட் வால் வந்து உங்களுக்கு பண்ணி
பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டான ஆர்ச் வித் கேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனே வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி லைனுமே வந்து இருக்கு. இதோட சேர்த்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 50 ஃபீட்லேயே உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டரே வந்து கிடைச்சிருது. நீங்கள் எந்த ஒரு ஆரோவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு வீடு கட்டி நான் உடனே குடி வரணும், எனக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், பக்கத்தில் குடியிருப்பு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஓசியா கார்டன் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு இவங்க சைடில் இருந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிடிசிபி அப்ரூவல்ல இருக்கக்கூடிய இந்த லேஅவுட்டுக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1990 ரூபா லான்ச்சிங் ஆஃபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லான்ச்சிங் அப்ப இவங்க கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும், அதாவது இங்க வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேஅவுட் வந்து வாங்குனீங்க அப்படின்னா இவங்க சைட்ல இருந்து ஒரு எல்இடி டிவி வந்து ஆஃபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அரை கிரவுண்ட் வாங்குனீங்க அப்படின்னா டிவி பிளஸ் ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து 15000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் பட்டும் வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பிளாட்டோட பட்ஜெட் வந்து 10 லட்ச ரூபா வருது. எல்லாருனாலையுமே கண்டிப்பா ரெடி பேமெண்டா 10 லட்ச ரூபா கொடுத்து பிளாட் வந்து வாங்க முடியாது. நிறைய பேர் வந்து இஎம்ஐ போவீங்க, நிறைய பேர் பேங்க் லோன் வந்து போவீங்க. ஆனா இவங்க சைட்ல இருந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 10 லட்ச ரூபாய்க்கு இவங்க கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர்ல நீங்க முன் பணமா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபாய வட்டி இல்ல இஎம்ஐ, அதாவது வட்டி இல்ல கடன் இவங்க சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த இஎம்ஐ பீரியட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இவங்க சைட்ல இருந்து 30 மாசம் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு சீக்கிரமா உங்களால அமௌண்ட்டை பே பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அமௌண்ட்டை பே பண்ணி இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் ஒரு இடம் வாங்குறதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த இடத்தோட அப்ரிசியேஷனை பார்த்து வாங்குவோம், இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. ஸோ அப்ரிசியேஷன் வைஸா இருந்தாலும் சரி, உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் சரி, இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்புக்கு பக்கத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருந்து காஞ்சிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நீங்க சிட்டிக்கு நியர்பைல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே ஆப்டா இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்ல வாங்குறவங்க ஒரு 2 இல்ல 3 மடங்கு ஒரு 2 வருஷத்துல என்னுடைய இடத்தோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அப்ரிசியேஷன் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த ஓசியா கார்டன்ல இருந்து இப்ப நியூவா கட்டிட்டு இருக்கக்கூடிய கிரீன்ஃபீல்ட் பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க. சோ இந்த சைட்ல இருந்து பிள்ளைச்சத்திரம் மெட்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவேங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல நீங்க பெங்களூர் நேஷனல் ஹைவேயுமே வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்துருச்சுனாலும் சரி, மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுனாலும் சரி, இந்த இடத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 3 இல்லைங்க 5 மடங்கு அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த பிரைஸுக்கு நீங்க வாங்காம விட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு இந்த இடத்துல இல்ல இந்த சரௌண்டிங்ல நீங்க எங்கேயுமே பிளாட் வந்து வாங்க முடியாது. சோ இவங்க சைட் விசிட்மே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டோர் ஸ்டெப்ல உங்க பிக்கப் அண்ட் டிராப் இவங்க சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. கேபுமே அவைலபிளா இருக்கு. அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நம்பர் இருக்கும். கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்களுக்கான சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. இந்த வீடியோல எனக்கு என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த சரௌண்டிங்ல லேஅவுட் வந்து தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.